நீ ஒரு ஆம்பளை தானே? ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசும்போது அவ கண்ணை பார்த்து மட்டும் பேச வேண்டியதானே? நீ எதுக்கு அவ போடுற ட்ரெஸ்ஸ பாக்குற? நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. சார் கூப்பிட்டுருந்தீங்களா? உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு, நீங்க கிளம்பலாம். ஏன் சார், என்னாச்சு சார்? சார் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சார் எனக்கு இப்ப கரெக்டான ரீசன் மட்டும் தெரியலன்னா நான் கண்டிப்பா உங்க மேலயும் இந்த கம்பெனி மேலயும் கேஸ் போடுவேன் சார். காரணம்லாம் சொல்ல முடியாது. பாஸுக்கு உங்களுக்கு பிடிக்கல, வேலையை விட்டு தூக்கிட்டோம். என்ன சார் சொல்றீங்க? நான் இந்த கம்பெனியோட பாஸை இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசினதில்ல. அப்புறம் எப்படி சார்? போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, அது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, நான் கண்டிப்பா உங்க மேல கேஸ் போடுவேன் சார். அப்ப உண்மை வெளியில வரும்ல. அப்படியெல்லாம் எதுவும் பண்றாதீங்க, எனக்கு தான் உங்களை பிடிக்கல. ஏன் சார் உங்களுக்கு என் மேல இவ்ளோ கோவம்? நான் ஒழுங்கா ஆபீஸ்க்கு வரது இல்லையா, ஒழுங்கா வேலை பாக்குறது இல்லையா? சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைம்க்கு கரெக்டா ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்றேன்ல, அப்புறம் ஏன் சார்? சார் என் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது என்ன ஆபீஸா இல்ல டிஸ்கோ பார்ட்டி நடத்துற இடமா? எப்ப பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ்லயே வரீங்க. நீ 4 எழுத்து படிச்சவன் தானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தேவையில்லாம பேசாதீங்க, நான் உங்க மேனேஜர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எப்போ நீ என் ட்ரெஸ்ஸ பத்தி பேசுனியோ இதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதை? என்ன சொன்ன? டிஸ்கோ நடக்கிற இடமா? நான் போடுற ட்ரெஸ் உனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. நீ ஒரு ஆம்பளை தானே? ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசும்போது அவ கண்ணை பார்த்து மட்டும் பேச வேண்டியதானே? நீ எதுக்கு அவ போடுற ட்ரெஸ்ஸ பாக்குற? இப்படிதான் உன் வீட்டுல இருக்க அக்கா அம்மா எல்லாரையும் பாப்பியா? பொண்ணுனா அடக்க உடக்கமா இருக்கணும். அங்க நடக்கிறதுக்கு காரணம் பொண்ணுங்க போற ட்ரெஸ் தானே. ஒரு பொண்ணோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத அவ ட்ரெஸ்ஸை வச்சே சொல்ற முடியும். நீலாம் எப்படிப்பட்ட கேரக்டர்னு உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதே. நிறுத்துடா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? அவ்வளவுதான், பாத்துக்கோ. நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணு போடுற ட்ரெஸ்னால நடக்குதுன்னா 5 வயசு குழந்தைக்கு நடக்கும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஆம்பளைன்ற திமிர்ல ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். நான் இந்த ஆபீஸ்ல இருந்து போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். நீ வேற ஆபீஸ் பார்த்துட்டு போடா. முதல்ல பொம்பளைங்க மேல இருக்கிற எண்ணத்தை மாத்திக்கோ, அப்போதான் நீ மனுஷனா மாறுவ. இந்த புடி.